கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எப்பயும் போல் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி முக்கியமான இண்டெக்ஸ் அந்த முக்கியமான இண்டெக்ஸில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சில ஸ்டாக்ஸுகளை இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராடர் மார்க்கெட் செம்மையாக மேலே ஏறி இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிஃப்டி ஒரு 12 பாயிண்ட்ஸ் மட்டும் டவுன் சைடில் முடிச்சிருக்காங்க. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ், இதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இதை இந்த இடத்துல அப்சைடில் ஒரு 1% அப்சைடில் போயிருக்கு. மிட் கேப் அப்சைடில் போயிருக்கு. ஸ்மால் கேப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25% அப்சைடில் போயிருக்கு. நேற்று ஓவரால் மார்க்கெட் நிஃப்டியை தவிர மற்ற எல்லா எல்லா இண்டெக்ஸும் அப்சைடில் மேலே போயிருக்கு. ஓகே, இப்போது நிஃப்டி அப்சைடில் போகுமா இல்லை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருவோம். இப்போ நான் உங்களுக்கு 50 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த சார்ட் எடுத்திருக்கேன். நேற்று பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து அப்சைடில் போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இது அப்சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் ஃபுல்லாகவே டவுன் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 12 பாயிண்ட்ஸ் மட்டுமே கரெக்டாக உங்களுக்கு நியூட்ரலாக முடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நான் டே சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். டே சார்ட்டில் பார்க்கும்போது ஒரு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. அதாவது கரெக்டாக இந்த சப்போர்ட்லேயே உங்களுக்கு 3 நாளாக சைட்வேஸ் தான் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பாருங்கள், அப்சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் ஒரு இன்வெர்டட் ஹேமர் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இது பேங்க் நிஃப்டி 1% அப்சைடில் போயிருக்கு. நிஃப்டி உங்களுக்கு 3 நாளாக ஹோல்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த சப்போர்ட்டில் இங்கேருந்து அகைன் நெக்ஸ்ட் ஸ்விங் உங்களுக்கு வருமா அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கணும். நெக்ஸ்ட் ஸ்விங் பேங்க் நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நிஃப்டி ஒரு அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. பட் இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இதை வச்சு நம்ம நிஃப்டி அப்சைடில் போகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம், பட் கன்ஃபார்ம் ஆகலை. ஓகே, இன்னொன்று நிறையா ஸ்டாக்ஸ் எல்லாம் நேற்று ஆர்விஎன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட 13% அப்சைடில் போயிருக்கு. இப்படி நிறையா ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது, பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணிச்சுன்னா. ஓகே, இப்போ இதை 4 ஹவரில் கட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். 4 ஹவரில் பார்க்கும்போது வீக்கில் 4 ஹவரில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள், எந்த டைரக்ஷனில் போகலாம் அப்படின்றத ஒரு சைட்வேஸ் தான் க்ரியேட் ஆகிருக்கு. இது அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது, இல்லை கீழே டவுன் சைடில் வர்றதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. நான் நேற்று வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா, டவுன் சைடில் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் தான் வெரி ஹைன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா பேங்க் நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் கீழே, அதாவது சப்போர்ட் கீழே இருந்ததுனால உங்களுக்கு பேங்க் நிஃப்டி கீழே விழும். அந்த ரீசன்னால் நிஃப்டியும் கீழே விழுறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குன்றதை நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேங்க் நிஃப்டி அப்சைடில் போனதுனால நிஃப்டியும் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது 4 ஹவரில் பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. அதாவது இந்த மைனர் ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலை. அப்சைடில் ஆனால் இங்கே பாருங்கள், இந்த புல்லிஷ் கேண்டில் உங்களுக்கு விக்கோடு இருக்குது. இன்னொன்று இந்த கன்சால்டேஷன் ஜோனை இன்னும் பிரேக் பண்ணலை. இந்த கன்சால்டேஷன் ஜோனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா என்னை பொறுத்தளவு அப்சைடில் நெக்ஸ்ட் ஸ்விங் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அப்சைடில் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்விங் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதோட பாயிண்ட்ஸ் எவ்வளோ தூரம் போகிறதுக்கான இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 24,416. அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ ஃபேங் நிஃப்டியை பார்த்துருவோம்.
ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று 1% வந்து அப்சைடில் ஸ்ட்ராங்கான ஒரு மூவ். அப்சைடில் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இந்த அப்சைடில் போயிருக்கு. ஸோ இப்போது நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து அப்சைடில் போகுமா அப்படின்னு நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஸோ அப்படியே அப்சைடில் போணுச்சுன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும்? ஸோ இதுக்கு எது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட ப்ரீவியஸ் ஹை வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ப்ரீவியஸ் ஹை இந்த 50,457 உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பேங்க் நிஃப்டிக்கு நெக்ஸ்ட்டு 50,457 ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் உங்களுக்கு பேங்கிங் ஸ்டாக்ஸுகளில் நீங்கள் சில ஸ்டாக்குகளில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போது 4 ஹவரில் கன்வெர்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்குதா அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டிசிஷனை நம்ம எடுக்கலாம். இப்போ 4 ஹவரில் பார்க்கும்போது அதாவது இது வரைக்கும் பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிருந்துச்சு. ரைட்டாக நம்ம வந்து தொடர்ந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து நம்ம இந்த சேனலுக்குள்ளே தான் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அது அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அதாவது என்னை பொறுத்தளவு இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டிலுக்கு மேலே நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கு மேலே அதாவது 49,519க்கு மேலே ஒரு 4 ஹவரில் ட்ரேட் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டியை பார்த்துருவோம். ஓகே, ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து உங்களுக்கு நெக்லைன் வந்து இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ இது வந்து ஒன்று நெக்லைன் பிரேக் ஆகலாம். பிரேக் ஆனால் உங்களுக்கு இந்த 22,349 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் டீஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த 23,430க்கு மேலே அப்சைடில் போணுச்சுன்னா உங்களுக்கு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து டீஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது நேற்றுக்கு ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3/4% அப்சைடில் ஃபின் நிஃப்டி வந்து போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 4 ஹவர் கேண்டில் வந்து ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டிலும், செகண்ட் கேண்டில் வந்து உங்களுக்கு டைமிங் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது பேங்க் நிஃப்டி அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிறையவே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அதாவது இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ அதாவது இன்றைக்கி மார்னிங் உங்களுக்கு நேற்றோட இன்ட்ராடேக்கு மேலே, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு 4 ஹவரில் ட்ரேட் ஆனிச்சு அப்படின்னா ஃபின் நிஃப்டி வந்து அப்சைடில் தான் போகும். உங்களுக்கு ஃபின் நிஃப்டி ரிலேட்டிவான ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸுகளை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் இந்த வீக். ஒரு இன்ட்ராடேவுக்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் ஏதாவது வாங்கி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். இல்லை ஸ்விங் ட்ரேடிங்க்கு நான் வந்து இந்த டைமில் பண்ண மாட்டேன், ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா அக்குமுலேட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்னன்றதை பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம கோட்டாக் பேங்கை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கோட்டாக் பேங்கை வந்து அவங்க வந்து ஷார்ட் டேர்முக்காக கேட்டிருந்தாங்களா, இல்லை லாங் டேர்முக்காக கேட்டிருந்தாங்களா, இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்களான்னு நமக்கு மென்ஷன் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக பார்த்துருவோம். ஸோ கோட்டாக் பேங்க் வந்து நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2022 2025 3 வருஷமாகவே இந்த கன்சால்டேஷன் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு சூப்பரான ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான சூப்பரான ஸ்டாக்கு. ஓகே, இப்போது இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல இந்த சப்போர்ட்டில் இருந்து நீங்கள் பாருங்கள், இந்த சப்போர்ட்டில் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் நல்ல ஸ்ட்ராங்கான மூவ் தான், நல்லா உங்களுக்கு அப்சைடில் போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஸ்விங் ட்ரேடிங் இந்த ஸ்டாக்கை வாங்க முடியாது. ஒரு ஷார்ட் டேர்முக்காக வாங்குறதா இருந்தாலும் அது ரெசிடென்ஸ் நியர்பையில் இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை இப்போ கன்சிடர் பண்ண முடியாது. ஒருவேளை இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒன்று கீழே இந்த சப்போர்ட்டில் இருக்கும்போது நம்ம வாங்கலாம். இல்லை அப்படின்னா இந்த
ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம இந்த 2165க்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்காக இருக்கட்டும் இல்லை ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும் நம்ம பை பண்ணலாம். உங்களுக்கு இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணுறது அவ்வளோ இருக்காது. அதோட டார்கெட் நியரில் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் டார்கெட். இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு டார்கெட்டாக ஆக்ட் ஆகும். ஓகே, இதை நான் டெய்லியில் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி காட்டும்போது நியர்பையில் இருக்குது பாருங்கள். ஸோ நேற்று ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதோட டார்கெட் வந்து இன்னொரு 3 or 4% இருக்குது. 2032 இப்போ 1985 ரிட்டர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த ஸ்டாக்கை நம்ம கை வைக்க வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் எஸ்பிஐ பேங்க். ஸோ பிஎஸ்யூ செக்டார் வந்து ஒரு நல்ல டவுனில் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல சப்போர்ட்லேயும் இருக்குது. ஸோ அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த பிஎஸ்யூ பேங்க்கில். ஸோ இப்போ பிஎஸ்யூ பேங்க்கில் நம்ம எஸ்பிஐ வந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்க போகிறீங்கனாலும் பை பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம், லாங் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்க போகிறதா இருந்தாலும் ரெண்டுக்குமே நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து அக்குமுலேட் பண்ணலாம். லாங் டேர்முக்காக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேர்முக்காக இருக்கட்டும், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணணும். ஓகே, இப்போ டெக்னிக்கலாக இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகே, இப்போ டெக்னிக்கலாக பார்க்கும்போது எஸ்பிஐ வந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து 2021 இப்போ 2025 கரண்ட் சார்ட்டை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து இந்த ஒரு நல்ல ஃபால்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த 2023 நடந்திருக்கும். ஸோ அந்த ஃபால்லேருந்து அகைன் மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனில் தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹெவி ஃபால்னு சொல்லலாம். இந்த கிட்டத்தட்ட 912 இப்போது 727 மறுபடியும் இதே ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கோட ப்ரீவியஸ் லோ இங்கே பாருங்கள், இந்த ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த ஹரிசாண்டல் லைன்லையும் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ ரெண்டு சப்போர்ட் நமக்கு 2 கன்ஃபர்மேஷன் இருக்குது. இது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இந்த வீக் இந்த ஸ்பின்னிங் டாப் மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போயிருக்கு. அதையும் நம்ம கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் லோவில் சப்போர்ட் எடுத்துருக்குன்னு சொல்லலாம். அதாவது இங்கே பாடியில் வச்சோம்னாலும் கரெக்டாக இருக்கும், இல்லை அதில் விக்கில் வச்சோம்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஸோ 2 சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம இதை ஸ்ட்ராங்காக அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குதுன்னு நம்ம நம்பலாம். ஓகே, அப்போது நம்ம உடனே அப்படியே நம்ம வாங்கிட முடியாது இல்லையா? ஏன்னா மார்க்கெட் வந்து எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கும். யாராலையும் 100% ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ இந்த கோல்டன் ரூல்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணோம்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.